தேர்தல் மாவட்டத்தில் வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. நெடுந்தீவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வாக்குப்பெட்டிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது தொடர்பாக நம்ம கூட பேசுறதுக்காக யாழ்ப்பாணம் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் நம்முடைய இடத்துக்கு அவர்கிட்ட பேசுகிறோம். சார் வணக்கம். வணக்கம். யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் வந்து எவ்வளவு வாக்குகள் சார் பதிவாகிறது? இன்று எங்களுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 511 வாக்களிப்பு நிலையங்களிலே இன்று வாக்களிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. காலை 7 மணி முதல் இந்த வாக்களிப்பு நடைபெற்று தற்போது வாக்குப்பெட்டிகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே வாக்கெண்ணல் நடவடிக்கைக்காக எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டத்திலே 59.65 வீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 62.05 வீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 2 நிர்வாக மாவட்டங்களையும் ஒருங்கிணைந்ததாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே 60.85 வீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. வாக்கெண்ணும் பணிகள் தற்போது தபால் மூல வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஏனைய வாக்கெண்ணும் பணிகள் சற்று நேரத்திலே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் முழுமையாக இந்த பெறுபவர்கள் வெளியிடப்படுவதற்குரிய கட்சி சார்பான சுயேட்சை குழு சார்பான பெறுபவர்கள் வெளியிடப்படும். அதன் பின்னர் விருப்பு வாக்களின் அடிப்படையிலே அடுத்த புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த வாக்குப்பதிவு சதவீதம் குறைவாக இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் ஏன் இவ்வளவு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு? காலையிலேருந்து நாங்கள் நிறைய வாக்குச்சாவடிகள் மக்கள் வந்து குறைவான எண்ணிக்கையில் தான் வாக்களிக்கிறாங்க. மந்தமான வாக்களிப்பு தான் எங்களை பார்க்கணும். கடந்த ஜனாதிபதி தேர்தலோடு ஒப்பிடுகின்ற போது இம்முறை வாக்களிப்பு வீதம் சற்று குறைவாகத்தான் காணப்படுகின்றது.